நாளைக்கான வீடியோ தாங்க வந்திருக்கு. வீடியோ வந்து சூப்பரா இருந்துச்சு அப்படின்னு தாங்க சொல்லணும். அதெல்லாம் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை மட்டும் மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிருங்க. ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே ராகவன் இருக்கார்ல, அவர் வந்து கண்மணிக்கிட்ட ஒழுங்கா மன்னிப்பு கேளு, இல்லைன்னா அந்த வீட்டை விட்டே இருக்கக்கூடாது, நீ கிளம்பு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்கல்ல. அதெல்லாம் கேட்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இவங்க இருக்க கண்மணி வந்து கோவப்பட்டு வீட்டுக்குள்ளே போயிடுறாங்க. அதை பார்த்தோன்னே எல்லாருமே பயங்கரமான ஷாக் ஆயிடுது. அந்த இடத்துல வந்து நம்ம இவங்க இருக்காங்கல்ல, வள்ளி இருக்காங்கல்ல, அவங்க வந்து சொல்கிறாங்க, டேய் ராகவா, இப்போ தான்டா நீ எனக்கு பிடிச்ச மாதிரி பேசியிருக்க. நீ உங்கள் அப்பா மாதிரி அவங்க பக்கமே சாஞ்சிருவேன்னு நினச்சேன்டா, நீ எனக்கு பிடிச்ச மாதிரி பேசியிருக்கடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல கோவப்பட்டு ராமச்சந்திரனும் வீட்டுக்குள்ளே போகிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க. அடுத்த சீனில் வந்து மாடியில் வந்து நம்ம ராகவனும் மாறனும் பேசிக்கிட்டு இருக்கிறவங்க தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. நம்ம ராகவன் வந்து சொல்கிறாங்க, டேய் அவன் மன்னிப்பு கேட்காம போனது மிகப்பெரிய தப்பு, கண்டிப்பாக அவங்ககிட்ட மன்னிப்பு கேட்க வச்சு ஆகணும்டா அப்படிங்கிற மாதிரி வந்து ராகவன் சொல்கிறாங்க. அதுக்கு வந்து மாறன் வந்து சொல்கிறாங்க, டேய் இங்கே பாடுறா, இதெல்லாம் தேவையில்லாத ஒன்று, ஏன்டா பிரச்சனை உண்டாக்குற அப்படிங்கிற மாதிரி வந்து மாறன் சொல்கிறாங்க. என்னது இது பிரச்சனையா, உன்னை கை நீட்டி அடிக்க விட்டுருவானா, என் தம்பிடா நீ, உன்னை எப்போ நான் அடிக்க விடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. டேய் அடித்தது யாரா, உன்னோட ஒய்ஃப் தானடா, எனக்கு என்ன வேணும், எனக்கு ஒரு அண்ணி தானடா, அவங்க அடித்ததில் என்ன ஆக போகுது அப்படிங்கிற மாதிரி வந்து மாறன் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் கிடையாது, என் முன்னாடி உன்னை கை நீட்டி அடிக்க விட மாட்டேன், உன்னையும் சரி கார்த்தியும் சரி யாரையுமே நான் வந்து விட்டு கொடுக்க மாட்டேன். அவள் இன்றைக்கி வந்தவ, நீங்கள் அப்படியாடா சின்ன வயசுலேருந்து என் கூட இருந்தவங்க. அது மட்டும் இல்லாமல் நீ எனக்காக எவ்வளோ தியாகம் பண்ணியிருக்க, எல்லா உண்மை எனக்கு தாண்டா தெரியும், அவளுக்கு எதுவும் தெரியுமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. டேய் ராகவா, தேவையெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காடா, இதெல்லாம் ஒரு சின்ன மேட்டர்டா, தப்பு என் மேலே தான்டா, நான் தாண்டா போய் தண்ணி கூட தேவையெல்லாம் வம்படியாக இழுத்து விட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. டேய் தப்பு யார் மேலே என்னன்னு எனக்கு தெரியாதாடா, நானும் பார்த்துக்கிட்டு தாண்டா இருந்தேன், அவள் அடிச்சிருக்கக்கூடாது, அடித்தது தப்பு தான், அவ்வளோதான் நான் சொல்லுவேன் அப்படிங்கிற மாதிரி ராகவன் சொல்கிறாங்க. டேய் அண்ணி தாண்டா அடித்தாங்க, அண்ணி அடிச்சதில் என்னடா இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதெல்லாம் அடிக்கக்கூடாது, அண்ணி அடிக்கக்கூடாது, அண்ணினா அடிக்கலாமா அப்படிங்கிற மாதிரி வந்து ராகவன் சொல்லிக்கிட்டு இருக்க மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க. டேய் அவங்க குடும்பத்துக்காக நீ எவ்வளோ தியாகம் பண்ணியிருக்கேன் எனக்கு தெரியும்டா, முக்கியமாக எனக்காக எவ்வளோ தியாகம் பண்ணியிருக்கேன் எனக்கு தெரியும்டா, இப்போ போய் நான் உண்மை சொல்லவாடா, நான் வேணா போய் உண்மை சொல்கிறேன்டா அப்படிங்கிற மாதிரி வந்து ராகவன் ஒருவரும் கோவப்பட்டு போகிற மாதிரி காட்டுறாங்க. அந்த இடத்துல வந்து நம்ம மாறன் வந்து, டேய் பேசாமல் இருடா, நீ வாட்டில் ஏதாவது பேசி குடும்பத்தை கலைச்சி விட்றாதடா, இன்னைக்கு கல்யாணம் முடிஞ்சு இப்போ தான்டா வாழவே ஆரம்பிச்சிருக்கீங்க, நீ இப்போ போய் உண்மையை சொன்னேன்னு வச்சுக்கோமே, கண்டிப்பாக உன் மேலே வந்து பயங்கரமான கோவம் வந்து கண்டிப்பாக குடும்பம் பெரிய தாண்டா போகுது, பேசாமல் இருடா, தப்பு என் மேலே இருந்த மாதிரி இருக்கும்டா, பேசாமல் இருடா அப்படின்னு சொல்லிட்டு மாறன் பேசிக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க. அங்கே வந்து கண்மணிக்கிட்ட அவங்க ஃபேமிலி எல்லாமே பேசிக்கிட்டு இருக்காங்க. அவங்க அம்மா வந்து சொல்கிறாங்க, ஏன்டி இப்படி பண்ண, மாப்பிள்ளை அவ்வளோ தூரம் சொல்லுதில்ல, ஒரு மன்னிப்பு கேட்க சொல்லுதில்ல, ஒரு மன்னிப்பு கேட்குறது உனக்கு என்னடி வந்துட்டு போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அடுத்து வீராவும் சொல்கிறாங்க, ஆமாம் தேவையில்லாமல் நீ வந்து பிரச்சனையை உண்டாக்கிட்ட, அவனை எது கை நீட்டி அடித்தா அப்படிங்கிற மாதிரி வந்து வீரா கேட்குறாங்க. என்ன எல்லாம் மறந்துட்டிங்களா, அவன் யாருன்னு தெரியுமா, எங்கள் அண்ணனையும் என் லவ்வரையும் வந்து காரை ஏற்றி கொன்னவன், அது மட்டும் இல்லாமல் ஈவு இறக்கமே இல்லாமல் அவங்க சாகட்டும்னு சொல்லிட்டு அந்த இடத்துல விட்டு போனவன், அவனை எப்படி நான் இப்போ பார்த்துட்டு இருக்க முடியும், அவன் கண்ணு முன்னாடி வந்தாலே எனக்கு எரிச்சலாக இருக்குது, அவனை பார்த்தாலே அடிக்கணும் போல இருக்குது, அதனால தான் அடித்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இருந்தாலும் இனிமேல் நீ அடிக்கக்கூடாது, இந்த வீட்டுக்கு வாழ வந்துட்டேன், ராகவன் வந்து உன்னோட வீட்டுக்கார், அது யார், உங்கள் வீட்டுக்காரோட தம்பி, எப்படி பார்த்தாலும் உனக்கு கொழுந்தன் முறை தான் வரும், அதனால் இந்த வீட்டில் எல்லாத்தையுமே அனுசரித்து போகிறது தான் உனக்கு நல்லது அப்படிங்கிற மாதிரி வீரா சொல்லிக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. என்னால் அப்படியெல்லாம் போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கோவப்பட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க நம்ம கண்மணி. அதெல்லாம் அதுக்கடுத்து வீட்டில் உள்ள எல்லாருமே எடுத்து சொல்கிறாங்க, அக்கா நீ பண்ணது தப்பு தான்க்கா, நீ கண்டிப்பாக மன்னிப்பு கேட்டுக்கணும், மாமாவே சொல்கிறாங்களே அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம கண்மணியோட தங்கச்சி சொல்கிறாங்க. அதுக்கடுத்து வந்து கெஞ்சி கேட்குறாங்க நம்ம வீரா, டே கண்மணி சொல்கிறது கேளு, இந்த வீட்டுக்கு வாழ வந்திருக்க, அவ்வளோ தூரம் நீ சந்தோஷமாக இருக்கணும்னு சொல்லி தான் நாங்கள் இவ்வளோ தூரம் வந்து உனக்காக எல்லாம் செஞ்சுருக்கோம், பார்த்தா நீ இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கியே, எனக்காக நீ போய் மன்னிப்பு கேட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே வந்து இந்த பக்கம் உட்காந்துடுறாங்க. அடுத்து வந்து நம்ம கண்மணியோட அம்மா வந்து சொல்கிறாங்க, ஏன்டி இப்படி பண்ணுற, அலம்பிடிச்சிக்கிட்டு இருக்க பாரு, எல்லாருமே உனக்காக எடுத்து சொல்லிக்கிட்டு இருக்கோம், நீ ஏன்டி இப்படி இருக்க, போய் மன்னிப்பு கேள்றி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என்னம்மா எல்லோரும் மறந்துட்டு பேசுகிறீங்களா, எல்லாருமே மறந்துட்டீங்களே, மறதி வந்து ஒரு வியாதின்னு சொல்லுவாங்க, அது உங்களுக்கும் வந்துருச்சு, எல்லாத்தையும் மறந்துட்டீங்களா, இன்னும் 1 மாதம் கூட ஆகலை, அதுக்குள்ளே எல்லாத்தையும் மறந்துட்டீங்க நீங்கள், அவனை பார்த்தீங்களா, அவன் ஆக்சிடெண்ட் ஆகிட்டு அப்படி சந்தோஷமாக இருக்கான், ஆனால் நம்ம அப்படியா, எல்லாத்தையும் நீங்கள் மறந்துட்டீங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க பேசிக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க. இங்கிட்டு வந்து வள்ளி வந்து ராமச்சந்திரன்கிட்ட போய் பேசிக்கிட்டு இருக்காங்க. அண்ணா என்னண்ணே உன் பையனை அடிச்சுட்டான், நீ பாத்தில் பேசாமல் இருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. யார் அடித்தா, என் மருமக தானே அடித்தா, இதில் என்ன இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து ராமச்சந்திரன் சொல்கிறாங்க. மருமகளா, எத்தனை நாள் அப்படிங்கிற மாதிரி கேட்டோம். என்ன சொல்கிற, இப்போ இல்லை எத்தனை நாள் அவனுக்கு மருமக, ஆனால் அவன் அப்படியா, சின்ன வயசுலேருந்து உன்னோட பையன், நான் தூக்கி வளர்த்த பையன், அவனை அடிச்சுட்டா என்னால் பொறுக்க முடியல அப்படிங்கிற மாதிரி வந்து வள்ளி சொல்கிறாங்க. அவன் நீ தூக்கி வளர்த்ததுனால தான் ஓம் புத்தி வந்துருச்சு போல், ராகவன் கூட என்னை மாதிரி இருந்தால் இப்போ பார்த்தா அவனுக்கு ஓம் புத்தி வர ஆரம்பிச்சிருச்சு, என் பேச இப்போ அவன் கேட்க மாட்டேக்கான் அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம இவங்க சொல்கிறாங்க, ராமச்சந்திரன் சொல்கிறாங்க. அண்ணே அவனுக்கு தெரியுதுண்ணே எந்த பக்கம் நியாயம் இருக்குன்னு சொல்லிட்டு அவன் பேசுகிறான், நீ தானே நியாயம் தெரியாமல் அவன் கண்மூடித்தனமாக பேசிக்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நான் கண்மூடித்தனமாக நியாயம் எல்லாம் பேசுகிறேன்னா, இவன் தான் போய் அவங்க வீட்டில் உள்ள அவங்க அண்ணனை ஏற்றி கொண்டிருக்கான், பிறகு அவங்களுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணாமல் யார் சப்போர்ட் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி ராமச்சந்திரன் கேட்காங்க. அண்ணே அதையே வச்சுக்கிட்டே இன்னும் இது பண்ணாதானே, ராகவன் வந்து நான் நம்ம வீட்டு பையனை அடிக்க விட்டு பார்த்துக்கிட்டு இருப்பியானே அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல கோவப்பட்டு நம்ம வள்ளி வந்து போயிடுறாங்க. அடுத்த சீனில் மாடியில் வந்து நம்ம வள்ளி போய் நம்ம மாறன்கிட்ட பேசுகிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க. டேய் மாறா, அவனை அடிச்சிட்டாங்களா, எனக்கு ரொம்ப அழுகையாக வருதுடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க.
ஐயோ அத்தை, ஐயோ நீ ஏன் அழுதுகிட்டு இருக்க, அதெல்லாம் ஒன்றும் ஃபீல் பண்ணாத, ஃப்ரீயாக விடு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இல்லைடா, என்ன இருந்தாலும் நீ நான் தூக்கி வளர்த்த பையன், உன்னை ஒருத்தி வந்து கை நீட்டும் போது எனக்கு பார்த்துட்டு இருக்க முடியல, அவள் கையை அப்படியே ஒடிச்சு அடுப்பில் வைக்கணும் போல இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அத்தை, இதுக்கெல்லாம் ஏன் ஃபீல் பண்ணுற, அது யார், எங்கள் அண்ணி தானே, அண்ணி அடித்தா என்ன, மித்தவங்க அடித்தாதான் எனக்கு வந்து சுருன்னு கோவம் வரும், ஆனால் அண்ணி அடித்தப்போ எனக்கு கோவமே வரல, அது இப்போ இதுலேருந்தே தெரிய வேண்டாமா, அண்ணி நம்ம அண்ணி, இதெல்லாம் ஃப்ரீயாக விடு அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்காங்க. நம்ம வள்ளி வந்து அழுதுகிட்டே இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் வந்து வீரா வந்து நம்ம மாறன்கிட்ட பேசுறதுக்காக அந்த இடத்துல வராங்க. உடனே கோவப்பட்டுக்கிட்டு வந்துட்டா, இவ கட்ட பஞ்சாயத்து பேச அப்படின்னு சொல்லிட்டு கோவப்பட்டு அந்த இடத்துல இருந்து நம்ம வள்ளி போகிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல ராகவனும் நம்ம வீராவும் தனியாக நின்றுக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க. அதோட பார்த்தீங்கன்னா இந்த எபிசோடை முடிச்சிட்டாங்க.